சோனி என்னாச்சு? ஏன் அழுகுற? எல்லாம் உங்கனால தான். நானா? நான் என்ன பண்ணேன்? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதைத்தானே பண்ணிட்டு இருக்கேன், சொல்லு. ராகினி என் மாமாட்ட சொன்னதை நீங்க தானே சொல்லியிருக்கணும். ஏன் அப்ப சொல்லல? இங்க பாரு, எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன் வேலை என்னமோ அதை நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். இது நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்ற பதிலா, இல்லை நான் கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக சொல்ற பதிலா? நீ கேட்ட கேள்விக்கான பதில். அதி புத்திசாலிகிட்டையும் பேசக்கூடாது, அதி முட்டாளிகிட்டையும் பேசக்கூடாது. இதுல உன் மாமா என்ன ரகம்னு உனக்கே தெரியும். அப்புறம் நான் ஏன் பேசணும் சொல்லு? எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. செயலை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சில இடங்கள்ல நானும் அப்படித்தான் இருப்பேன். நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆப்போசிட்ல நின்று பேசுறவங்கள பொறுத்து இருக்கு. அவங்க எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளோ முக்கியமோ அதை பொறுத்து தான் நான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இப்ப நீ கேட்ட, நீ என்னோட லைஃப் பார்ட்னர், ஆனாலும் உனக்கு நான் நின்று பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உன் மாமா எனக்கு யாரு? அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவனுக்கு பதில் பதில் பேசிட்டு இருந்தா பிரச்சனை தான் பெருசாகும். போடா டேஷ்ன்ட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கா இப்படி போய் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன்? அழுகாத, அழுகிறத நிறுத்து. சாரி, எனக்கு சிலரை பிடிக்கலன்னா அவங்க கிட்ட நான் இப்படி தான் நடந்துப்பேன். அவங்களாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு அவங்களுக்கு ஏட்டிக்கு போட்டு பேசிட்டே இருக்க மாட்டேன். பன்னிய பார்த்து புலி விலகி போனா பன்னி நினைச்சுக்குமா புலி தன்னை பார்த்து பயப்படுறதா? அந்த மாதிரிதான் இப்ப நீங்க அவரை பார்த்து பயந்துதான் என் மாமா நினைப்பாரு. இது நல்லா இருக்கே கதை. என்னோட வார்த்தைகளுக்கும் செய்கைகளுக்கும் நான் தான் பொறுப்பு. ஆனா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் அதை தப்பா நினைச்சுக்கிட்டாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்ப நீ ஏன் அழுதுட்டே இருக்க? உங்க மாமா ஏதாவது பண்ணிடுவாருனா பண்றத பண்ணட்டும், பாத்துக்கலாம் எதுனாலும். அது இல்ல. என்ன நடந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், போதுமா? தேங்க்யூ ரமேஷ், ஐ லவ் யூ. சரி, அழுதுட்டே இருக்காத. யாராவது பார்க்க போறாங்க. போ, ரூமுக்கு போய் தூங்கு. கட்டின பொண்டாட்டிய கண்ணீரோட நடு ரோட்ல நிறுத்தினா அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு பயந்து அழுதுட்டு இருக்கியா? சரி, நான் அழுகல, போதுமா? சரி போ. ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கடா, புரிஞ்சுக்கோ. ஏன் மேலேயும் உங்க மேலேயும் நம்பிக்கை இல்லைனா அப்புறம் எப்படி 2 பேர்த்தையும் ஒரே வீட்டில் வச்சிருப்பாங்க? யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நம்மளும் நம்மளோட லிமிட்ஸை கிராஸ் பண்ண மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். டாடி, மம்மி, ரேவதியோட அப்பா 3 பேருக்கும் நான் அவருக்கு தேங்க் கூட பண்ணலேன்னு கோவம். ஆனால் எனக்கா அவரை பார்த்தாலே சிவா ஞாபகம் தான் வருது. பேச்சே வர மாட்டேங்குதே. ஏதோ எமோஷனில் இன்னைக்கு நான் அவரை ஹக் வேற பண்ணிட்டேன். அப்போவும் எனக்கு இவரும் சிவா தான் அப்படிங்கிற எண்ணம் தான் என் மனசுக்கு வந்துச்சு. சிவா, அது நீங்கள் தானா? உங்களை நான் எப்போ தான் பார்க்க போகிறேன்? கண் இருந்தும் குருடாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு எனக்கு பார்வை வராமையே போயிருக்கலாம். என்ன சிவா, இன்னைக்கு இப்படி சொதப்பிட்ட? துணிக்கடையிலே அந்த பொண்ணை பார்த்து பேரை கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். அப்ப கேட்க முடியல. நம்ம சாப்பிட்ட அதே ஹோட்டல்ல தான் அந்த பொண்ணும் சாப்பிட்ருக்கான். அதுவும் நமக்கு தெரியல. கார் எடுத்துட்டு வர வெயிட் பண்ணடான்னு சொல்லிட்டு போனவன் அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்துனதும் அவளுக்காக நீ சண்டை போட்டிருக்க. அந்த பொண்ணு தான் ஏதோ ஒரு பயத்துல ஒரு வார்த்தை கூட பேசலினா நீயாவது அந்த பொண்ணோட பேரை கேட்டிருக்கலாம்ல. இல்லடா பீன்ஸ், அவ ஹக் பண்ணதுமே இவன் ஒரே கதா அப்படின்னு மனசு சொல்லிச்சு. ஆனா வார்த்தையே வரலடா, அதான் இன்னைக்கும் கேட்க முடியல. சார், எப்பெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் போய் காப்பாத்திருவீங்க. உடனே ரொமான்ஸ் தான் இல்ல பீன்ஸ்? ஒரு கம்பெனிக்கு எம்டியா ஜேஎம்டியா எவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணு கிட்ட தைரியமா பேச மாட்டேன். இல்லடா பென்ஸ். ஆட போடா நொல்லடா பென்ஸுன்ட்டு ஒரு பேர் கேட்க முடியலையா உன்னால? பென்ஸ், உனக்கும் ஒரு நாள் காதல் வரும்ல, அப்ப தெரியும் என் நிலைமை உனக்கு. வரும்போது பார்ப்போம். அந்த பொண்ணும் இன்னைக்கு நான் ஹக் பண்ணதை பற்றியே தான் யோசிப்பா. நீயும் அதையே தாண்டா இன்னைக்கு நைட் யோசிப்பேன். அந்த பொண்ணு யோசிக்கிறாளோ இல்லையோ, ஆனால் பென்ஸ், நான் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு தான் என் ரேகாவா? ஆனால் அவள் என்னை டச் பண்ணா, ஹக் பண்ணா, எனக்கு அப்படி தான் தோணுது. அவள் தான் என் ரேகாவா இருக்கணும். நான் ஏன் ரேகாவுக்கு துரோகம் பண்ணலை. சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தானத்தில் செஞ்சு வச்ச தேரா. என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா, எண்ணம் எங்கும் ஒட்டி வச்சேன் வண்ண வண்ண சித்திரமா. வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா.
ஆத்தாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டழக ஆவாரம் பூவாக வாய் வெடிச்ச மொட்டழக ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன காண்டபடி ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. காதலா காதலை காதலா சொல்லடா மௌனமாய் கொள்வது நல்லதல்லடா உயிரிலே உயிரிலே சடுகுடு ஆடினாய் உண்மையில் உண்மையில் புரியாமல் போகிறாய். மாமா அத்தை ரேகான்னு 3 பேர்த்துக்கும் எவ்வளோ நல்ல மனசு. தன்னை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லாது தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களையும் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. நம்ம சொந்த ஊரில் நம்ம கூட இருந்த நாட்களை விட கருப்பியும் வெள்ளசாமியும் இங்கே வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னாலும் அதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாம யார் என்ன நினச்சா நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோன்ட்டு எவ்வளோ அழகா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க. உன்னால தான் என் வாழ்க்கை போச்சு, உன்னால தான் எனக்கு குழந்தை இல்லை அப்படி சொல்லி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காம எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. இந்தாங்க நீங்க ஒரு வாயாவது சாப்பிடுங்க. எனக்கு போதுமடி செல்லம், நீ சாப்பிடு தங்கம். எல்லாத்தையும் நானே சாப்பிட்டா நீங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடையில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடுநாள நான் புரிஞ்சேன் தவத்தாலே நீ கிடைச்ச பசுமொன்னு பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நீரு வந்த ஆண்டவனே. ஏண்டா சின்னையா வந்திருக்காரு. ஏன் எழுந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. இல்லைங்க பரவாயில்ல. ஏங்க? இல்லைங்க ஐயா, அது வந்து தங்கச்சிங்க 2 பேரும் வந்திருந்தாங்களே, அவங்க ஏதோ வேற கடைக்கு போன மாதிரி இருந்துச்சு. சரி நான் போய் பார்த்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. இல்லைங்க ஐயா பரவாயில்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க வேணா இருங்க. நான் போய் பார்த்துக்கிறேன், நீங்க சாப்பிட்டு வாங்க, எல்லாரும் கிளம்பலாம், டைம் ஆச்சு. ஐயாக்கு ரேகா மாவா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா 2 பேத்துக்கு ஜோடி போட்டு சூப்பரா இருந்திருக்கும். நம்ம மாதிரி அவங்களும் நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கட்டி வைக்கலையே. அக்கா ரேகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எனக்கும் இல்லை அவளுக்கும் இல்லை. இல்லைங்க ஐயா, அவ ஏதோ தெரியாம. பரவாயில்ல, உங்க ரேகாமாக்கு என்னை விட சூப்பர் மாப்பிள்ள வந்து அமைவாங்க, போதுமா? சிவையா நாங்க உங்ககிட்ட சொல்றோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரை பார்த்தா நல்லவர்னு எங்களுக்கு தோணல, அவர் நடந்துக்கிறதும் சரியில்லைங்க ஐயா. இதுல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது ரேகாவோட வாழ்க்கை, அவ எடுக்கிற முடிவு தான். ஐயா நீங்க சிவாவை பத்தின எண்ணம் உங்களுக்கு எப்படியோ அப்படிதான் எங்களுக்கும். கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இல்லைங்க ஐயா, அவரு ரொம்ப மோசமானவரா இருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நாங்க நடக்க விட மாட்டோம், பயப்படாதீங்க. பாவம் 2 கழுதைகளும் சண்டை போட்டுட்டு ஓஞ்சு போய் அழுகுதுங்க, ஒரு ஸ்பூனாவது ஊட்டுவோம். இதுடி தானா ஸ்பூன் வந்து வாயில உட்காருது, அது ஐஸ்கிரீமோட. சின்ன கழுதைக்கு மட்டும் இல்லை பெரிய கழுதை, உனக்கும் தான் நான் ஊட்டுறேன், பொறாமப்படாத. அக்கா இப்ப தானா ஸ்பூன் உன் வாய்க்கு வருது. என்னடி நடக்குது இங்க? ரேகா வீட்டுல இருந்த போய் இங்க வந்துருச்சோ? ஆமாக்கா, பெட்ல பாரு, நம்ம வாங்கிட்டு வந்த அத்தனை ஐஸ்கிரீமும் காலி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் இங்க தானே சண்டை போட்டுட்டு இருந்தோம். அண்ணனுங்க எடுத்து சாப்பிட்ருந்தாலுமே எப்படி நம்ம ரூமுக்கு கொண்டு வந்து வச்சிருக்க முடியும்? அண்ணனுங்களை கண்டிப்பா சாப்பிட்ருக்க மாட்டாங்க, இது பேயோட வேலையா தான் இருக்கும். அப்போ ஹோட்டல்ல நம்மளோடதெல்லாம் எடுத்து சாப்பிட்டதுமே இந்த பேயோட வேலையா தான் இருக்குமோ? இருக்கலாம் அக்கா. சே, இந்த பேய் பண்ணதுக்கு நான் உன் மேல சந்தேகப்பட்டு உன் கூட சண்டை போட்டு உன்னை அழ வச்சு சாரிடி. பரவாயில்லக்கா, இப்பவாவது அதுதான் பண்ணுது, அதுவே காட்டிக்கிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏன்டா இந்த பேய் நம்மளை இப்படி எல்லாம் பண்ணி பாடாப்படுத்துதோ? சே, எல்லாம் உங்க 2 பேத்துக்கும் புத்தி வரணும் சொல்லிதான். உடல் உழைப்பு இல்லாம எல்லாமே ஓசிலேயே பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? பாரு நல்லவதான், பரமும் அவளை கெடுக்கிறதே நீதான். அடங்கா பிடாரி கழுதிகளாம், தாயை போலத்தானே பிள்ளையும் இருக்கும். உங்களை அடக்க எப்போ எவனுங்க வந்து சேர போறானுங்களோ அது எனக்கு தெரியல, கடவுளுக்கு தான் வெளிச்சம். எந்த கலர் எடுக்கிறது? நான் எடுக்கிற ட்ரெஸ் ஏன் சிவா கைக்கு தான் போகணும். வாட்ச்மேன் அண்ணா ஒரு தடவை சொன்னாரே, குணத்தால் நிறத்தால் எல்லா வகையிலையும் நானும் சிவாவும் ஒரே மாதிரி தான் இருப்போன்னு. அப்போ ஏ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே எடுக்கணும் சிவாக்கும். ஒன்று கூட
மாப்பிள்ளைக்கு செட் ஆகிற மாதிரியே இல்லை. பார்க்கலாம் ரேகா என்ன செலக்ட் பண்ணுறான்னு. ம் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே எடுப்போம், நல்லா டார்க் கலரில். ட்ரெஸ் கலரு குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எதுவுமே நம்ம மாப்பிள்ளைக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்ம மாப்பிள்ளை அப்படி துணியை குறை சொல்லக்கூடாது. ரேகா இன்னைக்குள்ள மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துருவியாமா? டாடி எதடா செலக்ட் பண்ணுறதுன்னு உங்கள் பொண்ணு மண்டையை பிச்சுக்கிறா போல. அப்போ இன்னைக்கு ஒரு நாள் போதாதா? பேசாமல் இங்கே எங்கேயாச்சும் ரூம் போட்டுடலாமா? டாடி என்ன ரேகா, அப்பா சொன்ன சைஸுக்கு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு வா. ஓகே மம்மி. ஏன் தங்க செலக்ட் பண்ணுற ட்ரெஸ் உண்மையான சிவா கைக்கு தான் போகணும். நீ ட்ரெஸ்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிடா தங்கம். தாத்தா பார்த்துக்கிறேன் சைஸ் எல்லாம். 3 பேரும் அப்படி தேடி தேடி ட்ரெஸ் எடுத்தாங்க மாப்பிள்ளைக்கு. பார்க்கலாம். ரேகாவோட காதலுக்கும் நம்பிக்கைக்கும் அவ்வளோ தகுதியானவரா அந்த சிவாங்கிறத கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன் விக்கி வெளியே வந்துட்டேன்? டாக்டர் அவளை பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு சொன்னாருங்க அங்கிள். என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சரி கூப்பிட்டும் பார்க்கலாம். ரேவதி டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காருங்கப்பா. ரொம்ப ஃபீவர்னா அங்கேயே சொல்லியிருக்கலாமே, நானே கூட்டிகிட்டு வந்திருப்பேனே. மார்னிங் டாக்டர் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஃபீவர் கம்மியாயிருச்சு. நைட்டு சாப்பிட்ட பின்னாடி வாமிட் அதிகமாக எடுக்கவும் தான் மறுபடியும் ஃபீவர் அதிகமாகிடுச்சு. ஃபீவராக இருக்கும்போது இவ எதுக்கு அவுட்டிங் வரா? அவன் மேலே தப்பு இல்லைங்க அங்கிள். ரூம்குள்ளேயே இருக்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னான். அதனால நானாக தான் வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். சரி டாக்டர் கூப்பிடுவாங்க. நீ ஒரு நிமிஷம் என் கூட வா விக்கி. நீ போ விக்கி, டாக்டர் கூப்பிட்டா நான் போய் பார்க்குறேன். சரிங்க அங்கிள். சொல்லுங்க அங்கிள். நீயும் ரேவதியும் லவ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இதெல்லாம் செட் ஆகாதுப்பா. அதனால நீ இப்போவே ரேவதியை விட்டு விலகிறே. மன்னிச்சிருங்க அங்கிள், என்னால் ரேவதியை விட்டு விலகி போக முடியாது. இல்லை விக்கி, நீ ரேவதியை விட்டு விலகணும்னா என்ன எதிர்பார்க்குற? புரியல அங்கிள். இல்லை, நீ ரேவதியை விட்டு விலகணும்னா பணமா, நகையா, அசையா சொத்தா, இல்லை என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்குறேன். இல்லை அங்கிள், இப்போ இல்லை, எப்பவும் அதெல்லாம் நான் எதுவும் எதிர்பார்க்கல. ம் நீ ஓப்பனாக சொல்லுப்பா. எவ்வளோ லட்சம் இல்லை எவ்வளோ கோடினாலும் நான் உனக்கு தரேன். ஆனால் நீ ரேவதியை விட்டு விலகி போயிடணும். நீங்கள் எவ்வளோ வேணா தாங்க. அது கூட என்னால் முடிஞ்சதை நான் சேர்த்து வச்சு திருப்பி உங்களுக்கே கொடுத்துருவேன். எதுக்கு? நீங்கள் அவளுக்கு அப்பா இல்லைன்னு விலகி போகணும் அதுக்கு. விக்கி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? தெரியும். என்னோட ரேவதியோட அப்பா கிட்ட, அதாவது என் மாமனார் கிட்ட. எனக்கு கீழே வேலை பார்க்குறவனோட பிள்ளை நீ. உனக்கு எவ்வளோ தைரியம்டா? உங்களுக்கு கீழே வேலை பார்த்தாலும் மேலே வேலை பார்த்தாலும் ஏன் அப்பா உண்மையா உழைக்கிறாரு. அவரோட பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எப்பவும் பெருமை தான். நாங்கள் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தோ கொள்ளையடிச்சோ திருடியோ வாழல. வயசுல சின்ன பையன்னு பார்த்தா வாய் ரொம்ப தான் பேசுற. அங்கிள், வயசு எல்லாருக்குமே தான் ஆகும். வாழ்க்கை அனுபவங்கள் தான் வாழ்க்கையில சிறந்த பாடங்களை கத்து தருது. அனுபவத்துக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்ப நீ ரேவதியை விட்டு வேலைக்கு போவையா மாட்டியா? முடிவா நீ என்னதான் சொல்ல வர? முடியாது அங்கிள். உங்க பொண்ணே வந்து என்னை விட்டு விலகி போன்னு சொன்னாலும் முடியாதுதான். விக்கி, அங்கிள் கோவப்படாதீங்க. இது உங்க இயல்பே கிடையாது. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களும் லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்கீங்க. ஒருத்தவங்களுக்கு உன் வாழ்நாளுக்கும் நான் உன் கூடயே வருவேன். உன்னோட காயங்களுக்கும் வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் வலிகளுக்கும் நான் ஆறுதலா உன் கூடயே துணையா நிற்பேன். இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போறது தப்பில்லையா அங்கிள்? லவ் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அக்செப்டட் தான். உண்மையான அன்பும் நம்பிக்கையும் கண்டிப்பா இருக்கணும். அதனாலதான் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களும் ஆன்ட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட்டாவும் இருக்கீங்க. உங்க வேலை காரணமா தான் நீங்க ஆன்ட்டிக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா, ரேவதிக்கு ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்க முடியல அப்படிங்கறத அவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சிருந்தா 15 இயர்ஸ் முன்னாடியே நான் வேலைக்கு போயிருப்பேனே அங்கிள். இல்ல அதுக்கப்புறம் திரும்பவும் ரேவதிக்காக நான் இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டேனே. இத்தனை வருஷமா அவளும் எனக்காக தான் காத்துட்டு இருந்திருக்கா, நானும் அவளுக்காக தான் காத்துட்டு இருந்திருக்கேன். இப்ப வந்து நீங்க வேலைக்கு போகணும்னு சொன்னா நான் வேலைக்கு போயிருவேனா? லவ் பண்றவங்க எல்லாருமே லவ் பண்றவங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்தவித அவசியமும் இல்லையே விக்கி. அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் அங்கிள். ஆனா என்னோட ரேவதியை நான் என் அம்மாவா பாக்குறேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் நான் அவளை விட்டு விலகி போவேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஆக உன்னோட முடிவு இப்பவும் எப்பவும் அவளை விட்டு விலகி போக முடியாது, அப்படித்தானே? ஆமாங்க அங்கிள். நீ உன்னோட முடிவை சொல்லிட்டீல, இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னோட முடிவு இதுதான். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்.
எதுக்கு? என்னோட ரேவதி ரொம்ப கவலைப்படுவா. நீங்க அவளை நினைக்கிறதே இல்ல. உங்களுக்கு அவ மேல பாசமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் நீங்க அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அக்கறை வச்சிருக்கீங்க அப்படிங்கறத காட்டிட்டீங்க. அதனாலதான் அங்கிள் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ். வீட்டுக்கு போகலாமா ரேவதி? போகலாம் மம்மி. டாடி எப்போ வந்தாங்க? நீ உள்ளே போனதும். சரி வா போகலாம். என்னங்க ரேவதி அவங்க அப்பா கிட்ட பேசாமையே போறா? அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னவோ எனக்கு என்ன தெரியும். ரேவதி, அப்பா மேல கோவமா? அதான் தெரியுதுல, அப்புறம் ஏன் கேட்குறீங்க? சாரிடா தங்கம். உங்க சாரியும் வேண்டாம், சக்கரை பூரியும் வேண்டாம், என் கூட பேசாதீங்க. ரேவதி, ரேகா, ரேவதி வருவா, நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம், வாடா. சரிங்க டாடி. என்ன சொல்றீங்க டாடி? ம் நானும் உங்க கூடயே வரேன். ரேவதி. யாருங்க நீங்க இங்க வந்து என் பேரை சந்தையில கூவுற மாதிரி கூவிட்டு இருக்கிறீங்க? ரேவதி ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அவன் கோவமா இருக்கான், அதான். ரேகா, வாடா. ம். ஐயோ, ரேவதி கிட்ட என்னெல்லாம் சொல்லி குழப்பி விட போறான்னு தெரியலையே. சரி, எது நடந்தாலும் பாத்துக்கலாம். என் தங்கத்துக்கு இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் ஒன்றும் உங்க தங்கம் இல்லை, சத்யா பொண்ணு. டாக்டர் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் கேட்குறீங்க? இன்னும் கோவம் குறையலையா? குறையாது. இங்க பாரு ரேவதி, உனக்கு நல்லாவே தெரியும் என்னோட வேலையை பத்தி. ம் என்னமும் சாரிடா தங்கம், அப்பாவுக்கும் கஷ்டமா தான் இருக்கு உன்னை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க முடியலன்னு. நம்பிட்டேன்ப்பா. ரேவதி, ம் உனக்கு தான் நான் இல்லாட்டி என்ன, ரேகா, அவங்க அப்பா அம்மா, உன்னோட அம்மா எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிறாங்களே, அப்புறம் என்ன? ம் 1000 பேர் இருந்தாலும் அவங்க அப்பா இருக்கிற மாதிரி வருமா? வராதுதான், என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலான்னு. ம் இனிமே அப்பா முடிஞ்ச வரைக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாக்குறேன், போதுமா? கனவுல கூட நடக்காது. ஏன்ப்பா நீங்க வேற காமெடி பண்றீங்க? நிஜமாடா? நான் சமாதானம் ஆகணும் அப்படிங்கறக்காக ஏதேதோ போய் சொல்லாதீங்க. என் பொண்ணும் என்ன மாதிரியே. உங்க பொண்ணு உங்களை மாதிரி இல்லாம வேற யார் மாதிரி இருக்கணும்? சரி, அதை விடு. நீயும் விக்கியும். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே லவ் பண்றோம். இல்லம்மா, உனக்கும் விக்கிக்கும் செட் ஆகாது. விக்கிய நீ மறந்துரு, அவனை விட்டு நீ விலகியே இரு. முடியவே முடியாது டாடி. ரேவதி. சாரி டாடி. இல்லம்மா, அவனை நல்லா வச்சுக்க மாட்டான். இப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி நடந்துப்பான். உன்னை ஏமாத்திடுவாமா, வேண்டாம். இல்ல டாடி இல்ல, விக்கி அப்படியெல்லாம் என்ன ஏமாத்த மாட்டாரு, நம்புங்க. ரேவதி, உனக்கு இப்ப சொன்னாலாம் புரியாது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? டாடி அவன்கிட்ட என்ன குறை அதை சொல்லுங்க முதல்ல. உங்க அளவுக்கு அவனால எனக்கு ஆடம்பர வாழ்க்கையை தர முடியாம இருக்கலாம், ஆனா அத்தியாவசியமானது என்னதோ அதெல்லாம் அவனால செய்ய முடியும். அதுவும் இல்லாம வசதியான வாழ்க்கையையும் தாண்டி அவன் என்ன நல்லா புரிஞ்சுக்குவான். ஓ, அவன் உன்னை புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போறியா? கஷ்டமோ நஷ்டமோ மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுக்கு தான் வாழ்க்கை இருக்குப்பா. ஏன் அம்மா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன் தான் நினைச்சு வந்தாங்க, ஆனா அவங்க அப்படியா இருக்காங்க? ஏன் உன் அம்மாவை நான் சந்தோஷமா வச்சு பாத்துக்கலையா? ஏன் அது உங்களுக்கே தெரியாதா? என்னைக்கு நல்ல ஹஸ்பண்டா என்னைக்கு நல்ல அப்பாவா நீங்க நடந்திருக்கீங்க? இப்பவே பாத்தீங்களா சிவராமன் அங்கிள் எவ்வளவு அழகா அவங்க ஒய்ஃபை எங்க போனாலும் கூட்டிட்டு வந்துட்டு வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யறாங்க. ரேகாக்கும் அப்படித்தான். ரேவதி, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்க ரெண்டு பேத்துக்காக தானம்மா. உங்க பணத்தை வச்சு நாங்க என்னப்பா பண்றது? நீங்க என்னைக்கு ஒரு அரை மணி நேரமாவது எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இனிமே நீ ஆசைப்படுற மாதிரி அப்பா இருப்பேன்டா. சரிப்பா, அதை அப்ப பாப்போம். இப்ப நீ என்னதான்டா சொல்ல வர? விக்கிய விடுவியா மாட்டியா? முடியாது டாடி முடியாது, சாரி. அவன் என்ன அவனோட குழந்தை மாதிரி பாத்துக்கிறான். அவனை தவிர வேற யாராலையும் என்னை இவ்வளோ நல்லா பாத்துக்க முடியாது. 15 இயர்ஸா வெயிட் பண்ணியிருக்கான் எனக்காக. அவனை தவிர வேற யாருப்பா என்னை இவ்வளோ அளவுக்கு அதிகமா லவ் பண்ண முடியும்? ரேவதி. சாரி டாடி, நீங்க எவ்வளோ கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நீங்களும் அம்மாவும் உங்க காதல எப்படி நீங்க உறுதியா இருந்தீங்களோ அதே போலதான் நானும் விக்கியும். ரேவதி, நீ நினைக்கிற அளவுக்கு அவன் நல்லவன் இல்ல. பரவாயில்லப்பா, அவன் நல்லவனா இல்லையான்னு சர்டிஃபிகேட் தர நீங்க யாரு? நாளைக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு பிச்சை தான் எடுக்க போற பாரு. பரவாயில்ல டாடி, நான் அவன் கூட ஒரு நிமிஷம் வந்தாலும் அதுவே எனக்கு போதும். ரேவதி. டாடி எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது விக்கி கூட மட்டும்தான், இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேண்டாம். ரேவதி. மிஸ்டர் சத்யன், நான் முடிவா சொல்றேன், எனக்கு விக்கி தான் வேணும். என்ன ஒரு தைரியம் உனக்கு? ஏன் முன்னாடியே எப்படி எல்லாம் பேசுற? உங்க பொண்ணு தானே, உங்களுக்கு இருக்கிற தைரியத்துல பாதியாவது எனக்கு இருக்கணும்ல. இப்போ உனக்கு உடம்பு முடியாம போனது கூட அவனாலதான். அப்படி இருந்தும் நீ அவன்தான் வேணுங்கிற. விக்கினாலயா? யார் சொன்னா? அப்பா வீண் பழி அவன் மேல போடாதீங்க. அத அவனே தான் சொன்னான். அவன் தானே உன்னை வெளியே கூட்டிட்டு வந்தான். நான் சொன்னதாலதான் அவன் என்ன வெளியே கூட்டிட்டு வந்தான். ஏன் விக்கிய ஏன் முன்னாடி குறை சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது. ரேவதி. டாடி உங்களுக்கு மட்டும் உங்க சத்யாவை உங்க முன்னாடி குறை சொன்னா பிடிக்காது இல்ல? அப்படித்தான் எனக்கும். டாடி நீங்களும் விக்கியோட வீட்லயும் ஓகே சொன்னா நாங்க கல்யாணம் பண்ணிப்போம், இல்லையா இப்படியே நம்ம வீட்லயே உங்களோட பொண்ணா உங்க கூடயே நான் இருந்துடுறேன். ரேவதி. டாடி எதுனாலும் இனி உங்க விருப்பம் தான். எனக்காக என் அம்மு எப்படி எல்லாம் பேசினா அவங்க அப்பா கிட்ட. தேங்க்யூடா அம்மு.
நான் கூட ரேவதி இன்னும் குழந்தையாவே இருக்கான்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்றா. என் அம்மா உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்டா. நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய என்னைக்கும் நான் கெடுக்க மாட்டேன் ரேவதி. என் அம்மு காய்ச்சல்ல எப்படி தூங்குறா பாரு. கடவுள் எனக்கு கொடுத்த பொக்கிஷன்டா நீ. நான் உன்னை மிஸ் பண்ணுவேனா? ம்.